வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு கோபண்ணா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களும் பங்கேற்கிறார். வணக்கம். சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லையில் மீனாட்சிபுரம் பகுதியில் அவரோட வீட்டில் வச்சு பொறியியல் பட்டதாரியான ராம்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம், கைது, இது இரண்டையும் எப்படி பார்க்குறீங்க? நாட்டு மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு கொலை. ஒரு பொறியியல் பட்டதாரி, ஒரு இன்ஃபோசிஸ் நிறுவனத்திலே பணியாற்றுகிற அந்த சுவாதி என்கிற பெண் காலை 6:30 மணிக்கு பல பேர் முன்னிலையில் ரயில்வே நிலையத்தினுடைய நடைமேடையில் இன்னொரு பொறியியல் பட்டதாரி என்று சொல்லப்படுகிற ஒரு இளைஞனால் வெட்டி கொலை செய்யப்பட்டது என்பது இந்த சமூகத்தில் இப்படியெல்லாம் கூட கொலை நடக்குமா என்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லோருக்குமே இந்த கொலையாளி ஏன் இந்த கொலையை செய்தான், இதற்கு பின்னணி என்ன, இப்படிலாம் பார்க்குறப்போ பல தகவல்கள் இப்போ வர ஆரம்பிக்கிறது. அவன் மேன்ஷனில் 3 மாதமாகத்தான் தங்கி இருக்கிறான் என்கிற செய்தி வருகிறது. 3 மாதத்தில் அந்த ராம்குமார் என்ற இளைஞன் இந்த பெண்ணை கொலை செய்கிற அளவுக்கு விஷயங்கள் வளர்ந்தது எப்படி? இதில் ஒரு தலைப்பட்சமான காதலா, வலுக்கட்டாயப்படுத்தி அதற்கு அந்த பெண் இசைவு தெரிவிக்கவில்லை என்கிற காரணத்திற்காக நமக்கு கிடைக்காத இந்த பெண் உயிரோடு இருக்கக்கூடாது என்கிற வகையில் பழிவாங்குகிற முயற்சியா என்கிற அடிப்படையிலெல்லாம் நமக்கு சிந்தனை போகுது. இதெல்லாம் சமூகத்தில் இந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு தெரியல. இந்த பாதுகாப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே சிசிடிவி கேமரா வைக்கப்படவில்லை. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே இல்லை. வெளியில் இருந்த சிசிடிவி கேமரா மூலமாகத்தான் இன்றைக்கு குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான். இந்த பின்னணியில் ஒரு அந்த பெண் இந்த இளைஞனுக்கும் இருக்கிற தொடர்புகள் குறித்தெல்லாம் தீவிரமாக விசாரிக்கணும். எப்படி இவர்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டது குறுகிய காலத்தில், அது நீண்ட விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். பொதுவாக பார்க்குறப்போ அந்த ராம்குமாருடைய பின்னணி, குடும்ப பின்னணி, மிக மிக ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பொறியியல் பட்டதாரி படித்த அந்த இளைஞன் இன்னும் பொறியியல் படிப்பே முழுமை பெறலை, இன்னும் அதில் சில சப்ஜெக்ட் பாக்கி வச்சிருந்தா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இளைஞன் சென்னையில் நான் பார்த்துருக்கேன். திருவல்லிக்கேணி ஒரு பகுதி, நிறைய மேன்ஷன், பேச்சுலர்ஸ் தங்குற இடம். அடுத்து இந்த சூளைமேடு பகுதி, அங்கே தான் நிறைய பட்டதாரி இளைஞர்கள் தங்குகிற இடம். அந்த பகுதியில் இது மாதிரி ஒரு பெண்ணை ஒருவன் பின்தொடர்வது போன்ற காரியங்கள் நிறைய நடக்கும். நான் எம்ஏ படிக்கிறப்போவே அந்த பகுதியில் நான் சூளைமேடில் தங்கியிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் இளைஞர்கள்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி பின்தொடர்வதை அங்கே இருக்கிற காவல்துறையினர், அது அவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வழி கிடையாது, பல வழி. எங்கே பார்த்தாலும் இறங்குவாங்க, எங்கே பார்த்தாலும் ஏறிக்குவாங்க. ஆக இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ஒரு வழியில் உள்ள ஒரு வழியில் வெளியே போனாங்கன்னா ஏதாவது சிசிடிவி கேமராவில் அடையாளம் காட்ட முடியும். டெய்லி இந்த இளைஞன் பின்தொடர்ந்து வரும்போது காவல்துறையினர் ஏற்கனவே விழிப்புடன் இருந்திருந்தால் ஒரு 3, 4, 5 நாட்கள் பார்த்து விட்டு இதையெல்லாம் ஏன்பா பின்னால் போகிறேன்னு கேட்டு அவனை கண்டித்திருக்கலாம். அல்லது இந்த பெண் பின்தொடர்கிறவனை பற்றி காவல்துறையில் ஏன் புகார் தெரிவிக்கலை? இதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே அந்த பெண் செய்கிற துணிவை அந்த பெண் இழந்து விட்டாளா? இப்படியெல்லாம் செய்வது இந்த சமூகத்தில் சாத்தியமா? அதனால மேலும் நம்ம விளம்பரப்படுத்தப்பட்டு வேற ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா என்கிற அச்சம், ஒரு துணிச்சல் இல்லாத ஒரு சமூகத்தில் இந்த பெண் இப்படி பலியாகி விட்டாலே என்கிற கவலை தான் நமக்கு ஏற்படும். திரு சேகர், எப்படி பார்க்குறேன்? இன்னைக்கு போன வெள்ளிக்கிழமை காலையில் நடந்திருக்கு. இன்றைக்கு 9வது நாள் காலை போலீஸ் ஒரு நல்ல செய்தியோடு குற்றவாளி பிடிபட்டார் என்கின்ற செய்தி. இடைப்பட்ட காலத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைவேறிடுச்சு. அதாவது இனி இந்த குற்றவாளி சம்பந்தப்பட்ட இளைஞர் யார், எதற்காக செய்தார் என்கின்ற எல்லா விவரங்களையும் கண்டுபிடித்து அது வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் அந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கறது போலீஸினுடைய வேலை. இது ஒரு போர்ஷன் முடிஞ்சு போச்சு. இனி 2வது போர்ஷன் போலீஸ் செய்வாங்க. போலீஸ் செய்கின்ற போது நிறைய விவாதங்கள், அந்த குற்றவாளியினுடைய வாக்குமூலங்களை வைத்து பல்வேறு விவாதங்கள் வரும். இது ஒரு பக்கம். இதற்கு முன்னால் இந்த 9 நாட்கள் நடைபெற்ற விஷயங்களில் முதல் 2 நாளைக்கு அந்த இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஊடகங்கள் வெளியே கொண்டு வந்துச்சு. ஊடகங்களுடைய பங்கு மிகப்பெரியது. அதனால தான் இப்போ இன்னைக்கு காலையில் மிக பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. நாம் கூட அதை மிகப்பெரிய விவாதமாக எடுக்கிறோம்.
அந்த ஊடகத்தினுடைய பங்குனால 2 நாளைக்கு ஒண்ணுமே தெரியாமல் இருந்த, எந்த அரசியல்வாதியும் போகாமல் இருந்த அந்த வீடு 3வது நாள்லேருந்து பரபரப்பாயிடுச்சு. ஹைகோர்ட் இடையில புகுந்து ஒரு 10 கேள்விகளை கேட்டு அதற்கு பின்னால தான் ரயில்வே போலீஸா இல்லை உள்ளூர் போலீஸா யார் விசாரிக்கணும்னு அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து விசாரணையை ஆரம்பிச்சிச்சு. கொலை மிக கொடூரமானது. ஆனால் இது சதிகள் என்னங்கிறலாம் வரும் பின்னால. ஆனால் இது மேலோட்டமாக பார்க்கின்ற போது ஒரு இன்ஃபாக்சுவேஷனில் வந்த கொலைங்கிற மாதிரி மேலோட்டமாக தெரியுது. அப்படிங்கின்ற போது இந்த கொலைக்கான குற்றவாளியை உடனே பிடிச்சிருக்கணும். 9 நாள் ஆறக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி ஆச்சு, எங்கே விட்டாங்க என்பதெல்லாம் மிகப்பெரிய விவாதத்துக்குரிய விஷயங்கள். இதில் சமூக பிரஜை உள்ள மனிதர்கள் அங்கு இருந்து இதுவரையில் யாருமே சாட்சி சொல்லலை. சொல்லுவதற்கான பயம். அவர்கள் அந்த மேன்ஷனில் போய் கேட்ட போது கூட அந்த மாதிரி ஒரு பையன் வந்துட்டு போனாங்கிறது சென்னையினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சு வச்சுக்காத நிலைமை. அதனால அதே மாதிரி அரசினுடைய விஷயங்களை பற்றி பேசலாம். அரசு எந்தெந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு, போலீஸ் எந்தெந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு, சமூகம் அங்கே பார்த்திருந்த நபர்கள் ஏன் இதை உடனடியாக சொல்லலை. சாதாரண விஷயங்களை பஸ்ஸில் போகின்ற போது ஃபோட்டோ எடுத்து அதை வலைத்தளங்களில் போடக்கூடிய அளவிற்கு ஆசையும் அவேர்னஸ் இருக்கக்கூடிய சமூக இளைஞர்களும் சரி மற்றவர்களும் சரி ஏன் இதை எடுக்கலை, எடுத்தாங்களா, எடுத்தவங்க ஏன் இன்னும் போடலை, எந்த காரணம், ஏன் அந்த பிரஜை இல்லை, தங்க வீட்டில் நடந்திருந்து அதை செய்திருப்பார்களா என்கின்ற பல கேள்விகள் எழுது. இது எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு இனி இந்த விவாதங்கள் இதற்கு பதில் சொல்லணும். என்ன ஒரு இந்த தீய விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயம் என்றால், இவ்வளவு விஷயங்கள் நடந்ததற்கு ஒரு தீர்வு வேண்டும், இவ்வளவு விஷயங்கள்ல எந்தெந்த இடங்களில் பிரச்சனை அது தீர்க்கப்பட வேண்டும் என்று இந்த ஒரு சம்பவம் ஒரு தீர்வை கொடுத்தால் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சம்பவம் 24ஆம் தேதி நடக்குது. 2ஆம் தேதி குற்றவாளி கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல் வருகிறது. 9 நாளே அதிகம் அப்படின்னு திரு எஸ்ஆர் சேகர் சொல்றார். காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க, 2வது நாளே மேன்ஷன்லாம் போய் விசாரிக்கிறாங்கன்னா இப்போ அங்கே இருக்கிறவங்க தகவல்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட இத்தனை நாட்களுக்குள்ளாக அரசியல் கட்சிகள், சமூக வலைத்தளங்களில் பொதுமக்கள், நீதிமன்றம், இது மாதிரி கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் இருக்கு இல்லையா காவல்துறைக்கு, அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான விஷயம்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை, சாதாரணமாக நீதிமன்றத்துக்கும் சரி போலீஸுக்கும் சரி சமூகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், குற்றங்கள், மற்ற ஏதாவது பொது பிரச்சனைகளில் அழுத்தங்கள் சேருவது இயல்பானது. அதுக்கு காரணம் இன்றைய ஊடகங்கள், இன்றைய ஐடி ரெவல்யூஷன், இன்றைய சமூக வலைத்தளங்கள், இன்றைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற விஷயங்களில் கருத்தை உடனடியாக சொல்லிடலாம், மனசில் நினச்ச உடனே சொல்லிடலாங்கிற அதை லட்சக்கணக்கான பேர் பார்ப்பதனால அதில் ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகிடுது. எனவே அந்த அழுத்தங்கள் இன்றைக்கு இயல்பானது. ஆனாலும் கூட அந்த அழுத்தங்களை மீறி அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறது மிக முக்கியமான. அழுத்தம் கொடுக்கறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அழுத்தங்கள் கொடுக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ரயில் நிலையத்தில் சம்பவம் நடக்குது. ரயில்வே காவல்துறையிட்ட இருந்து சென்னை காவல்துறைக்கு அந்த வழக்கு மாற்றப்படுவதற்கு 2 நாட்கள் ஆகிறது. சம்பவம் நடந்தது ரயில் நிலையம். அந்த போலீசார் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு உள்ளாக தொடங்கி, அந்த சம்பவம் நடந்தது தொடங்கி, அந்த நிமிடங்கள் தொடங்கி இந்த அழுத்தங்கள், இவ்வளவு அழுத்தங்கள் தேவையா, இவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது விசாரணையில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாதா? காவல்துறை மெத்தனமாக இருக்கிறதாக ஒரு புரிதலோடு, ஒரு தவறான ஒரு புரிதலோடு செய்யப்பட்டதா? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுது. இல்லை, நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. அதில் நீங்களே ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்ற பதிலை வச்சு நம்ம மக்களுக்கு, நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், 2 நாளைக்கு அப்புறம் ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் இதை சூமோட்டோவா எடுத்துக்கிட்டு 10 கேள்விகள் கேட்குறாங்க. கேட்கின்ற போது ஏன் இதில் நீங்கள் செயல்படலை, உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள தகராறா, நீங்கள் ஏன் இதை பண்ணலை, ஏன் இவ்வளோ அசட்டையாக இருக்கீங்க, ஏன் இவ்வளோ அசரதியாக இருக்கீங்க என்று ஒரு ஹைகோர்ட் நீங்கள் செய்யாவிட்டால் நான் இதை எடுத்து செயல்பட்டு நேரடி இதில் கொண்டு வருவேன், ஹைகோர்ட்டுடைய நேரடி இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வருவேன் என்று அந்த கேள்விகள் கேட்டதன் மூலமாக இதில் நிச்சயமாக ஏதோ நடந்திருக்கு அல்லது நடக்க வேண்டியது நடக்கலை அப்படிங்கிறது தெரியுது. ஆகவே அந்த ஒரு அழுத்தம் இல்லாவிட்டால் இது ரயில்வேலேருந்து ஜெனரல் போலீஸுக்கு மாறி இருக்கிறதுக்கான காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கலாம். 2வது, இந்த குற்றங்களை பொறுத்த மட்டும் ஹார்ட் அட்டாக் அதில் பொறுத்த மட்டும் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு உடனடியாக போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், குற்றவாளியை உடனே நெருங்கணும், இல்லைன்னா தடயங்கள் அழகி நீண்டதாக போகும். ஏன்னா இந்தியாவில் இப்போ தான் ஆதார் வந்திருக்க ஆரம்பிச்சிருக்கு. கைரேகைகள் எல்லாருக்கும் பதிவு செய்து வைக்கப்படவில்லை. அவர்களுடைய பயோடேட்டா, மற்றபடி அரசாங்கத்தில் அவங்களுடைய பதிவுகள் அதிகமாக இல்லை. இந்த விசாரணையில் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அது ஒன்றை மட்டும் வச்சு நாங்கள் எங்கள் மேன்ஷனில் உள்ளர இடம் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. அது போலியா உண்மையானுங்கிற வெரிஃபிகேஷன்லாம் கிடையாது.
எனவே குற்றவாளி தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த பெண்ணினுடைய உடலை கூட 2 மணி நேரம் அங்க போட்டு வச்சிருந்தாங்க. நம்மளுடைய மெஷினரியினுடைய கவர்மெண்ட் மெஷினுடைய அசட்டையினுடைய மிகப்பெரிய விஷயம் 2 மணி நேரம் அங்கே சும்மா கிடந்திருக்கு. அப்புறம் ரோட்டில் கூட தூக்கி வச்சு 2 மணி நேரம் ஆம்புலன்ஸ் வராமல் இருந்திருக்கு. இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு கிடைத்த அநீதி. அது விவாதிக்கணும், அதை விமர்சிக்கணும் என்பது ஒரு பக்கம் போக, இனி யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு அழுத்தத்தை நாம மற்றவர்களுக்கு கொடுத்து அரசு இயந்திரங்கள் அலட்சியமா இருந்தாங்க, அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அலட்சியமா இருந்தாங்கன்னு திரு சேகர் சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. சம்பவம் நடந்த ஓரிரு நாட்கள்லயே வரிசை கட்டி போய் அரசியல் கட்சி தலைவர்கள் சுவாதி குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னது, கடுமையான விமர்சனங்கள் மூலமாக கண்டனங்கள் தெரிவித்தது, ஆளும் கட்சிக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினது எதுவுமே சரியா இல்லை அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த ஒரு 9 நாள் ஒரு வாரத்திற்குள்ளாக ஒரு முடிவுக்கு இந்த அரசியல் கட்சிகள் செயல்பாடுகள், சமூக வலைத்தளங்களுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாருங்க? இல்ல இதெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால்தான் இந்த அளவுக்கு காவல்துறை வேகமாக விவேகமாக செயல்பட்டு இன்னைக்கு ராம்குமார் என்கிற அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் அரசியல்வாதிகள் பங்கு, அப்புறம் சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் இவங்கெல்லாம் ஆற்றிய பங்கு மகத்தானது. சில சமூக வலைத்தளங்களில் ஊடகங்களில் இது வரம்பு மீறி போயிருக்கலாமே தவிர இதுல ஆக்கப்பூர்வமான காங்கிரஸ் கட்சி சார்பாக போராட்டம் நடத்தப்பட்டது, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போராட்டம் நடத்தப்பட்டது. ஏன் முதலமைச்சர் ஆறுதல் தெரிவிக்கலன்னு தமிழிசை கேட்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல தான் அரசியல் மட்டுமில்ல. ஒரு முதலமைச்சர் இவ்வளவு பெரிய ஒரு படுகொலை காலை 6:30 மணிக்கு நடந்திருக்குன்னா எதுக்கோ வருத்தம் தெரிவிக்கிற முதலமைச்சர் இது குறித்து கருத்து தெரிவிக்கலையே என்று கூறுவதில் ஒன்றும் தவறு கிடையாது. இதில் அரசியலாக்கல. ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் பொறுப்புள்ள முறையில் செயல்படலையே என்று கேட்பது தவறல்ல. பொதுவாகவே இந்த ஊடகங்களுடைய பங்கு இன்றைக்கு இந்த விஷயங்கள் எல்லா மக்கள் பிரச்சனையாக மாறுவதே ஊடகங்களால் தான். இது ஒவ்வொருத்தர் வீட்டு பிரச்சனையாக ஒவ்வொருவரும் இதை பார்க்க, இதை பற்றி கருத்து தெரிவிக்க போறாங்க. சில நேரங்களில் இந்த சமூக வலைத்தளங்களில் வரம்பு மீறி சிலர் இதை சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற மாதிரியும் திசை திருப்புகிற மாதிரியும் சில செய்திகளை பரவிவிட்டு அதில் ஏதோ ஒரு அதில் ஒரு மன நிறைவு பெறுவது போக்கு இருக்கு. அது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுதான் இதுதான் ரொம்ப குறிப்பிடத்தக்க விமர்சனம். சமூக வலைத்தளங்கள்ல பிலால் மாலிக்ங்கிற அந்த பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதியா இருந்திருந்தா செஞ்சிருப்பாங்க, இந்த ஜாதியா இருக்கிறதுனால செய்யலன்னு ஜாதி மத அடிப்படையில வைக்கப்பட்ட விமர்சனங்கள், இதெல்லாம் நம்ம சமூக ஒற்றுமைக்கான ஒரு பிளவா பார்க்க வேண்டியதாக இல்லை. அதாவது இது இந்த குற்றச்சாட்டு இருக்கு பாருங்க, இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த குற்றச்சாட்டு வந்ததன் மூலமாக, ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்ததன் மூலமாக இந்த குற்றச்சாட்டு சரின்னு நான் சொல்லலை. அதாவது இது செய்தவர்கள் சரி என்று நான் சொல்லவில்லை. மாறாக இந்த சமூக வலைத்தளத்தினுடைய மிகப்பெரிய பலம், சென்னை வெள்ளத்தில் எப்படி உதவி செய்தார்கள்னு தெரியும். அதோட பலவீனமும் இதே மாதிரி இருக்கு. அது ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு விஷயத்தை வெளியே நிரூபிக்காததுக்கு முன்பாகவே தாங்களாகவே முடிவு செய்து அதில் பரப்புகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. எனவே இண்டிவிஜுவல் வலைத்தளத்தாருக்கு சமூக பொறுப்பு வேண்டும். அவர்கள் அதனுடைய ஜெனியூனிட்டியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்ததுனால் நல்லது. ஆனால் அதனுடைய எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, நீங்க சொல்லக்கூடிய இந்த ஜெனியூனிட்டி அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு வெளியில இருந்து விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இருந்ததா? காவல்துறை என்னெல்லாம் செய்யுது, டே டு டே என்னென்னலாம் ஆபரேஷன் பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் போறாங்க, யாரையெல்லாம் விசாரிக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? வெளியில இருக்கக்கூடிய சிஸ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதுதான் முறையான விசாரணையா இருக்குமா? காவல்துறை எதுவுமே செய்யலைங்கிற விமர்சனங்கள் இந்த தவறான புரிதலின் அடிப்படையில் வைக்கப்பட்டதான பார்க்க வேண்டியதாக இல்ல. நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதாவது இந்த பிரஷர் கொடுப்பதன் மூலமாக காவல்துறைக்கு எவ்வளவு மன உளைச்சல் என்பது ஒருபுறம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்படி பிரஷர் கொடுப்பதனால் மட்டுமே வேலை நடக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. இப்ப நீங்க பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. இப்ப இன்னொரு விஷயத்தை பாருங்க, அந்த சம்பவம் நடந்த அந்த அன்றைய நிலைமையில அதை சுற்றி இருந்த மக்களுக்கு யாராவது ஒருத்தர் இதற்காக நிச்சயமா எக்கச்சக்க கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அதுல யாராவது ஒருத்தர் அந்த குற்றவாளி கையில அரிவாள் வச்சிருந்தா பிடிக்க முடியாதுன்னு ஒருத்தர் இருக்கலாம், கல் எறியலாம், வேற ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம், உடனடியாக செய்யலாம். காவல்துறை ஓபன் ஸ்டேட்மெண்டே விட்டாங்களா? யாராவது புகைப்பட காட்சிகளை வச்சிருக்கிறீங்களா, வீடியோ காட்சிகள் வைத்திருக்கிறீர்களா, இந்த சம்பவத்தை பார்த்தவங்க யாராவது நேர்ல இருக்கிறீங்களான்னு 10க்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்களை கொடுத்தாங்களே. இல்ல இதுல பதில் போதிய ஒத்துழைப்பு பொதுமக்கள் தரப்புல இருந்து வந்ததுன்னு காவல்துறை ஆணையர் என்ன சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய சென்னையில இவ்வளவு முக்கியமான இடத்துல காலையில கூட்டம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த பெண் தினசரி போகின்ற நபர்,
அதில் ஓரளவுக்கு வந்து போகின்றவர்களை வந்து அறிமுகம் இல்லாவிட்டாலும் யார் என்று தெரியக்கூடியது. இப்போ பாருங்க, இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி அவருடைய இடத்துல காலையிலேருந்து சாயந்தரம்ல இருந்திருக்காரு. அதற்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு கிளம்பி இருக்காரு. 7 நாள் அவருடைய ஊர்ல இருக்காரு. இந்த ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சு அந்த படத்தை பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுவதற்கு ஆள் இல்லை, இது வெளியே வரல. வீடு வீடாக காவல்துறை போய் விசாரிச்சு அந்த அதுல கிடைத்த குழு மூலமாக இது வந்திருக்கிறது. என்ன சொல்லுங்க கேட்டா, இவ்வளவு பெரிய சமூக அக்கறை உள்ள இந்த சமூகத்துல இந்த குற்றவாளி, நான் இது வந்து பெரிய குற்றம் தான், ஆனாலும் கூட ஒரு டெரரிஸ்ட், ஒரு பெரிய பின்னால இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தோடு சேர்ந்தவர்கள், ஒரு வெல் பிளான்டு என்கின்ற பின்னணியில பல பேர் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கலாம். ஒரு குற்றவாளி, அவருக்கு பெரிய பேக்ரவுண்டு கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய விசாரணையின் மூலமாக அவர் உடனே தப்பிச்சு போறார். 7 நாளைக்கு பிடிக்க முடியல. காரணம் என்ன? அவரை பற்றி சொல்லுவதற்கான எந்தவித குழுவுமே இல்லை. காரணம், அதை சொல்ல வேண்டிய நபர்கள் சொல்லல. அப்ப சமூக அக்கறை இல்ல. அக்கறை இல்லை என்பது. இப்ப நான் ஒரு உதவி சொல்றேன். இல்ல, எனக்கு நான் கட்சியை சொல்ல வரல. நான் ஒரே ஒரு இடைவேளைக்கான ஒரே ஒரு வினாடியில முடிச்சிடறேன். நான் சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில எங்க ஹச் ராஜா போய் வீட்டுக்கு பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் வானதி போனாங்க, தமிழிசையெல்லாம் போனாங்க, அப்புறம் அஜிடேஷன் போனாங்க, காங்கிரஸ் பண்ணிச்சு, பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு தலைவர்கள்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த 2 நாளைக்கு சாதாரண செய்தியாக அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் இருந்தது. அதற்கு பின்னால ஒரு கட்சி போனதுனால இன்னொரு போயிருக்கலாம், இல்ல உண்மையிலேயே அக்கறையில லேட்டா போயிருக்கலாம். இப்படி பேசப்பட்டதற்கு பின்னால் அது வேகமா எடுத்தது. ஹைகோர்ட் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இன்னும் வேகமா எடுக்கப்பட்டது. ஆக அழுத்தங்கள் இல்லாமலே வேலை செய்யுங்கின்ற எண்ணமே இல்லாம ஒரு இம்யூண்டு துறையா காவல்துறை போயிடுச்சுங்கிறது தானே இப்ப பார்க்க முடியுது. இதை வச்சு இல்லை, இதுலதான் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். 9 நாட்களுக்குள்ளாக குற்றவாளி கைது செய்யப்பட்டார்னு நம்ம ஒரு தரப்புல பேசிட்டு 2வது நாள்ல இருந்தே மேன்ஷன்லாம் வந்து விசாரணை நடத்தினாங்கன்னு மேன்ஷன்ல இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பித்த பிறகும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்தோமா, காவல்துறை சரியான பாதையில பயணிப்பட்டது நாம தான் தவறா புரிஞ்சுக்கிட்டோமான்னு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. ஓகே, திரு கோபண்ணா, அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய சம்பவங்களால் தூண்டப்படக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறதாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறதா? ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த பெண்ணுடைய நடத்தை தொடர்பாகலாம் சமூக வலைத்தளங்கள்ல கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது. அதே மாதிரி காவல்துறை மீதான விமர்சனங்கள் பதிவு செய்யப்படுகிறது. ஜாதி மத அடிப்படையிலான கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, பொதுவாக இதில் பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் மெத்தனமாக நடந்து கொண்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு 3 நாட்கள் ரயில்வே காவல்துறையினர் பார்த்தாங்க. அதற்கு பிறகு ஒரு 5-6 நாட்களில் இன்றைக்கு கொலையாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். அதில் வந்து பெரிய இப்போ விஷ்ணுபிரியா வழக்கு மெத்தனம், சிபிஐ அது வேற, அது ஒரு பக்கம் இருக்குது. ராமஜெயம் கொலை வழக்கு இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை ஓரளவு துரிதமாக இன்றைக்கு கொலையாளி இப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கைது செய்து இன்றைக்கி சென்னைக்கு அழைச்சிட்டு வராங்க. அடுத்து இதில் என்னென்னா, இந்த போலீஸ் வெளியிட்ட படத்திலிருந்து, அந்த கொலையாளி படத்திலிருந்து மாறுபட்ட ஒரு படத்தை வந்து வெளியிட்டு அது வந்து லட்சக்கணக்கான பேரால் பார்க்கப்பட்டு அதில் வந்து அது கடைசியாக போலீஸார் அதை விசாரித்தப்போ ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் சிறையில் இருக்கிற பிலால் மாலிக் என்று தெரிஞ்ச பிறகு அது இன்னும் கூடுதலான அதிர்ச்சியை தருகிறது. எவ்வளவு இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி இந்த சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கு சில தீய சக்திகள் இது போன்ற நேரங்களில், அதுவும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் பெருகி வருகிறார்கள் என்கிற கவலை எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அந்த செயலுடைய விளைவாக பார்க்குறப்போ ஒய்ஜி மகேந்திரன் உள்ளே வரார். அவர் ஒரு பொதுவாக இருக்கக்கூடியவர் தான். ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண், அது வந்து யாரும் வந்து பார்க்கல, விசாரிக்கல. அதே தலித் சமுதாயத்தை சார்ந்தவராக வருத்தம் தெரிவிச்சாரு, தன்னுடைய பதவி இல்லைன்னு அவர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எஸ்வி சேகர், அப்புறம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு உதவுறீங்க, முஸ்லீமுக்கு உதவுறீங்க, இந்துக்களுக்கு உதவக்கூடாதா? உடனே இதை மத ரீதியாக பார்ப்பது. இந்த பிரச்சனை வந்து மதத்தின் அடிப்படையிலேயோ ஜாதி அடிப்படையிலோ நடந்தது அல்ல. இந்த கொலை என்பது 2 இளைஞர்கள், ஒரு இளம் பெண், இன்னொரு இளைஞர், இவர்களுக்குள் ஏற்பட்ட 3 மாதத்துக்குள் ஏற்பட்ட ஒரு உறவு இப்படி ஒரு சீரழிவில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு உள்ள என்ன இருக்குன்றது போலீஸ் விசாரணையில் தான் தெரியும். குறுகிய காலத்தில் எப்படி இந்த அளவுக்கு அந்த பெண்ணை கொலை செய்கிற அளவுக்கு அந்த இளைஞன் ஏன் சென்றான், என்ன நடந்ததுன்றது தான் பின்னால் நாம் தெரிந்து கொள்ள போகிற உண்மை. ஆக இந்த பின்னணியில் பார்க்குறப்போ சமூகத்தில் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு ஒரு ஒரு
சீர்குலைவை, சமூக சீர்குலைவை ஏற்படுத்துகிற முயற்சி நமக்கெல்லாம் வருத்தத்தை தெரிகிறது. காவல்துறையை பொறுத்தவரை பல வழக்குகளில் அவங்க மெத்தனமாக இருக்காங்க. இதில் கூட நீதிமன்றம் கடுமையான ஒரு சிரம் கொண்டு கடும் கோபத்தோடு அவர்கள் நிறைய இவர்கள் மீது கண்டனை கடைகளை தொடுத்த பிறகு இல்ல, நீதிமன்றம் காவல்துறை மீதான கண்டனத்தை மட்டும் பதிவு செய்யல. 2 மணி நேரமா அந்த உடல் மீது ஒரு துணியை கூட போத்தலையே, அந்த கண்ணியம் கூட யாருக்குமே இல்லையான அந்த கேள்வியை பொதுமக்களை நோக்கி தான் நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதாவது எவ்வளவு கோழைகளாக நாம் இருக்கிறோம். காலைல 6:30 மணிக்கு நடக்குது, பக்கத்தில் இருக்கிறாங்க, ஒருவர் கூட ஒரு கூச்சலோ சத்தமோ ஒண்ணுமே இல்லாம அவன் பாடல கொலை பண்ணி அவன் பாடல தைரியமா நடந்து போய் செவ்வரேறி குதித்து அவன் நடந்த விதத்தை பார்க்கிறப்போ ஒரு பழி வாங்கிட்டோன்ற மனநிறைவோடு அவன் போகிற அந்த அதுதான் தெரியுது. அப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் யாருமே ஒரு இளைஞன் கூட இப்படிப்பட்ட சமூகத்தை நாம் உருவாக்குகிறோமா? இந்த சமூகம் இப்படிதான் வளர்கிறதா? இவர்கள் எதிர்காலத்தில் என்னென்ன ஆக போகிறதோ என்கிற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. அதாவது இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப வேதனையாக இருக்கு. இந்த சமூகத்துக்கு சமூக பொறுப்புணர்வே இல்லை அப்படின்னு நடந்து முடிந்த சம்பவங்களின் அடிப்படையில், பதிவிட்ட கருத்துக்களின் அடிப்படையில் முடிவுக்கு வந்துடலாமா? இல்லை தானாக ஒருத்தர் முன் வந்து இல்லை அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நான் சண்டை நடந்ததை பார்த்தேன், வாக்குவாதம் நடந்ததை பார்த்தேன்னா அவரே தானாக முன் வந்து அவர் தான் கருத்துக்களெல்லாம் பதிவு செஞ்சார். அங்கே இருக்கக்கூடிய மேன்ஷன் காவலாளி தான் இது குற்றவாளி தொடர்பான ஆதாரங்களை அவர் கொடுத்திருக்கிறாரு, அடையாளம் காட்டியிருக்கிறாரு. இப்படியும் சமூக பொறுப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏகபோகமாக சமூக பொறுப்புணர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சமூக பொறுப்புணர்வு இருந்த காரணத்தினால தான் இதற்கான கண்டனங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு ரூபங்களில் பல்வேறு வகைகளில் வந்துச்சு. மீடியாவில் வந்தது, எஃபியில் வந்துச்சு, எல்லாத்துலேயும் வந்தது. கட்சிகள் உட்பட சமூக ஆர்வலர் உட்பட அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. மேபி சட்டமா அல்லது போலீஸினுடைய இன்றைய நடைமுறைகளா தெரியல. அங்கே இருக்கிறவர்கள் உடனடியாக தானாக முன் வந்து சாட்சியங்களை சொல்லி குற்றவாளி பிடிக்க உதவி இருப்பதற்கு செய்யாததுக்கு காரணம் ஒரு பயமா அல்லது பின்னால் என்ன தொடர்ந்து போலீஸ் தொந்தரவு பண்ணுங்கிற எண்ணமாங்கிறது தான் தெரியல. ஏன்னா எக்கச்சக்கமான கண்கள் அன்றைக்கு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. நான் கோபனாக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்கிறேன். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற எந்த செய்திகளையும் செய்யக்கூடாதுன்னு ஒரு செய்தியை வச்சு சொன்னார். அது உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். அது கோபனா வாயால் சொன்னதுனால தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரியான மத நல்லிணக்கத்தை உடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை செய்த காங்கிரஸ் கட்சியை மனந்திருந்து இப்படி சொல்லுதேங்கிறது, அதுக்கு மேலே இந்த விவாதத்துக்கு நான் போக தயாராக இல்லை. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான சம்பவங்களில் நீங்கள் கூட ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டிங், இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், இந்துக்களுக்கும் உதவி செய்யுங்க அப்படின்னு பதிவிட்ட கருத்தையோ, ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெண்ணா இருந்திருந்தால் எல்லாரும் அதுக்கான குரலை கொடுத்திருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெண்ணா இருக்கிறதுனால தான் அதுக்கான குரல் கொடுக்கப்படலைன்னு பதிவிட்டதையோ நியாயம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நான் திருப்பி கேட்குறேன் உங்கள்கிட்ட, அந்த மாதிரி சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல. இண்டிவிஜுவலுக்கு என்னுடைய ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு எடுக்கப்பட்ட அநீதி என்பதற்கு காரணத்தில் தான் நீ வரவில்லை என்று சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. மொத்த ஃப்ரேம் ஒர்க்கில் பார்க்கும்போது அது உண்மையா பொய்யா, அதை செய்கிறோமா செய்யலையா என்பது நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு ஆம் நாங்கள் செய்யலை, நீங்கள் உங்களுடைய வருத்தத்தை நாங்கள் உணர முடிகிறது, ஆனால் அந்த மாதிரியான ஒரு சமூகம் இது இல்லை என்று நம்ம பதில் சொல்வதற்கு நமக்கு கடமை இருக்கிறது. ஆனால் இப்போ எஸ்வி சேகர் சொல்லுகிறார், எஸ்வி சேகருக்கு சொல்வதற்கு முழு உரிமை இருக்கிறது. அதே மாதிரியான இன்னொரு எண்ணம் உள்ள இன்னொரு நபர் சொல்லுகிறார், அவருக்கு இருக்கிறது. ரெண்டையும் எடை தூக்கி பார்த்து சரியா தவறா சொல்லுகின்ற நபர், இதை பாருங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலேயே ஒருதலை பட்சமானது, அப்படி இந்த சமூகம் நினைக்கவில்லை என்று சொல்லுகின்ற பதில் நமக்கும் இருக்கிறது. எனவே சொல்லக்கூடாது என்பதல்ல, சொல்லக்கூடிய நிலைமையிலே சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது அல்லவா. எனவே அதையும் நாம அடுத்த ஒரு லெட் அஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி, அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையை நாம் வைத்துக்கொள்வோம். அதனால்தான் மற்ற கருத்துக்களையும் சரி கோபண்ணாவுடைய கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை இதில் மகாத்மா காந்தி படுகொலை நடந்தப்போ மவுண்ட் பேட்டன் அறிவிக்கிற அசாசின் இஸ் இந்துன்னு சொல்றார். ஏன்னா சொல்ல வேண்டியதில்லை. ஏன் சொல்றாங்கன்னா அவன் ஒரு முஸ்லீமா இல்லாமல் இருந்ததை பற்றி நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு பிலால் மாலிக் உண்மையிலேயே இல்லாமல் போனது இந்த மூட்டி விடப்பட்ட இந்த தீ உடனே பொசுக்குன்னு அணிஞ்சு போச்சு. நீங்க என்ன சொன்னீங்க, இது மத நல்லிணக்கத்திற்கு சமூக ஒற்றுமைக்கு இது போன்ற கருத்துக்கள் ஊறு விளைவிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திரு சேகர் என்ன சொல்றாரு, இல்ல அது மாதிரி கருத்தை சொல்றதும் அவருக்கான உரிமை. எஸ்வி சேகர் ஒரு சாதாரண ஒரு பிரஜை அல்ல.
அவர் வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கிறவர், பல விஷயங்கள் தெரிஞ்சவர். ஏன் பாஜகவில் கூட செய்தி தொடர்பாளராக இருந்திருக்காரு, பல பொறுப்புகளை வகித்தவர். அவர் போய் இந்த பிரச்சனையை மத ரீதியாக அணுகுவது என்ன? இதெல்லாம் எப்படி? நான் கேட்கிறேன், ரெண்டு பேருக்குள்ள நடந்தது மதத்தின் அடிப்படையிலா, ஜாதி அடிப்படையிலா? அந்த ராம்குமார் என்ன ஜாதின்னு சுவாதிக்கு தெரியுமா? இது எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனையை? இவர்கள் இப்படித்தான் பார்த்து, நான் தயவுசெய்து சேகர் சொல்றேன், 60 ஆண்டு காலமாக இந்த தேசத்தை வந்து நிர்மூலமாக்குகிற சில சக்திகள் எதையும் மத ரீதியா பார்க்கறது, மத ரீதியாக அணுகுவதனால்தான் பல பின்னடைவுகளை நாம் சந்திக்கிறோம். ஒரு கருத்து கேட்கிறேன். நீங்க சமூக நல்லிணக்கத்துக்கு உதவினார் கோப்பனா எஸ்வி சேகர் என்னுடைய மதத்துக்கு செய்யலையான்னு கேட்டாருன்னு நீங்க கேட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்ன இது நான் கேட்குறேன், அவர் கேட்டதில் என்ன தப்புன்னு கேட்குறேன். அதாவது ஒரு கிறிஸ்தவருக்கு எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் நீங்கள் அநீதி கேட்பதற்கு உரிமை இருக்கு. ஒரு முஸ்லீமுக்கு இருக்கு, ஒரு ஹிந்துக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த எஸ்வி சேகர் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அவரை பத்தி கேட்கலன்னு கேட்கறது அவருக்கு உரிமை இருக்கு. நீங்க இந்து தான் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி கேள்வி எழுப்பினால் அது மதவாதம் என்று சொல்லுகின்ற அநியாயம், அக்கிரமம் இந்த சமூகத்திலிருந்து ஒழிய வேண்டும். ஏனென்றால் என்றைக்குமே இந்து மதமும் சரி, மதத்தை சார்ந்த பெரியவர்களும் சரி, மதத்தை உண்மையாக ஃபாலோ பண்ணிருக்கணும் சரி, நிச்சயமாக மதசார்பற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனா அவன் கேட்க கூடாதுன்னு சொல்றது அநியாயம் இல்லையா? அவர் கேட்கிறாரு, தனக்கு இழைக்க ஏன் கேட்கிறாரு. அதே விஷயம் வேற இடத்துல குரல் வருது இல்ல, அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா இதை மட்டும் நீங்க தப்புன்னு சொல்றீங்க. ராம்குமார் இந்த கொலையை செய்தது மதத்தின் அடிப்படையிலா, ஜாதியின் அடிப்படையிலா? அவர்களுக்கு இருந்த உருவான உறவுகள். நீங்க அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க. அதற்கு முன்னால பல கருத்துக்கள் சொல்லப்படும். அந்த கருத்துக்கள் இல்லைன்னு இன்னைக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? கருத்து தப்பு எப்படி சொல்ல முடியும்? இப்ப குற்றவாளிகள் பிடிக்கிறாங்க, தப்பான நபர் குற்றவாளின்னு சொல்லி 6 மாசம் 1 வருஷம் வச்சிருந்து விடுறாங்க. துரதிருஷ்டவசமாக இந்திய தண்டனை சட்டத்தில் அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்ல முடியாது இருக்கு. இதுதான் காவல்துறையினுடைய விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கிற செயல். ஆனா அதற்காக அன்றைக்கு பிடிக்கப்பட்ட நபர் இது நிரபராதி என்று விடுவிக்கப்படுகிறார். அதற்கு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு போகும். அந்த சம்பவத்தை திரும்ப வாங்க முடியும் இல்ல? ஒரு பெண் ஒரு பொது வெளியில ஒரு பொது இடத்துல கொலை செய்யப்படுகிறார். எல்லாருக்கும் ஒரு பெண் பகிரங்கமாக இவ்வளவு பேருக்கு முன்னாடி கொலை செய்யப்படுறாங்க பகல்ல, அத அந்த குற்றவாளியை கைது செய்யணும்னு குரல் கொடுக்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா விசாரணை முடிவடையாம, குற்றவாளியுடைய பின்னணி தெரியாம இவங்க இந்த மாதிரி கொலை செஞ்சிருக்கிறாங்க, இது ஐஎஸ் பயங்கரவாதிகளுடைய நடவடிக்கையாக இருக்கலாமோ, ஜாதியின் அடிப்படையில் இருக்கலாமோ, மதத்தின் அடிப்படையில் இருக்கலாமோன்னு அவசரப்பட்டு பேசக்கூடிய கருத்துக்கள் என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்படிங்கறதா நம்ம தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கும். ஒரு சம்பவம் நடந்து குற்றவாளியும் கைது செய்யப்பட்டார். இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் சம்பவங்கள் நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் பல்வேறு விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, காவல்துறை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இனிமே இந்த சமூகம், அரசு இயந்திரங்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லா தரப்பிலிருந்தும் எப்படி பயணப்படணும், ஒரு சம்பவத்தை எப்படிலாம் பார்க்கணும், எப்படிலாம் புரிந்து கொள்ளணும், தங்களுடைய அணுகுமுறையை எப்படியெல்லாம் கட்டமைத்துக் கொள்ளணும், உங்களுடைய நிறைவுக்கு? இல்லை, இது ஒரு துரதிருஷ்டமான விஷயமானாலும் கூட ஊடகங்களுடைய புண்ணியத்தால் இது மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இதுக்கு வெறும் அந்த சம்பந்தப்பட்ட ராம்குமார் மட்டுமே குற்றவாளி என்று நாம் நினைத்து விடுவது சரியாக இருக்காது. ஏன்னால் அவர் குற்றவாளி ஆவதற்கு நம்முடைய பல்வேறு மெஷினரிஸ் காரணமாக இருந்திருக்கிறது. அரசு தான் செய்ய வேண்டிய பல விஷயங்களை செய்திருக்கணும். அதில் 40 கோடி ரூபா அலாகேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் சிசிடிவி இல்லை. அது இருந்ததுன்னா அந்த தடயங்களை உடனடியாக பிடிச்சிருக்கலாம். ஒருவேளை அதை மானிட்டர் பண்ணி கொண்டிருந்தால் சம்பவத்தையே தடுத்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கலாம். போலீஸ் அது எனக்கா உனக்கான பங்கு போட்டு இருக்கிற நிலைமை மாறி அது உடனடியாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ஏற்படணும் என்பது முக்கியமான விஷயம். அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். மெஷினரி குறைவாக இருக்குது, எண்ணிக்கை குறைவா, அதெல்லாம் அவங்க சீர்திருத்திக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி பெற்றோர் மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையில் மிக அதிகமாகிறது பெற்றோர், அடுத்தது ஆசிரியர்கள், அடுத்தது எங்கே வேலை பார்க்குறாங்களோ அவங்க. ஆனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேணும். பல்வேறு நீதி போதனைகள் சொன்னால் கூட கண்காணிக்கணும். கண்காணிக்க முடியுமா என்றால் முடிய வேண்டும், முடியாவிட்டால் அதற்கான விஷயங்களை சந்திக்க வேண்டிய விஷயம்தான். அதே மாதிரி நண்பர்கள், இந்த மாதிரி விஷயங்களில் நடந்த உடனடியாக நண்பர்கள் சொல்லணும். அதே மாதிரி நண்பர்கள் நல்லவர்களாக இருக்கணும். இண்டிவிஜுவல் நண்பர்கள் நல்லவர்கள் தான். கூட்டமாக சேருகின்ற போது தான் அவர்கள்
சமூகத்தினுடைய மற்ற விஷயங்களை கிரகித்துக் கொள்கிறார்கள். இந்த கூட்டமா சேர்ந்தாதானே நண்பர்கள், கூட்டமாக சேர்ந்தா நண்பர்கள். ஆனா அவர்கள் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது கரெக்டா இருக்காங்கன்னா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு, கூட்டமாக சேர்கின்ற போது அங்க சில குறைபாடுகள் வரலாம். அதே மாதிரி சமூகம், இந்த சமூகத்துல இந்த ஒரு விஷயத்தை வைத்தாவது இந்த சமூகத்தினுடைய மனப்பாங்கு மாற வேண்டும். உடனடியாக தடுத்து நிறுத்துகின்ற, சம்பவமே நடக்காதபடி தடுத்து நிறுத்துகின்ற அல்லது அதுக்கு உதவி செய்கின்ற ஒரு விஷயத்துல இருக்கணும். சமூக வலைத்தளம் எமோஷனலாக உடனே ரியாக்ட் பண்ணாமல் உண்மையை தெரிந்து கொண்டு அதற்காக ரியாக்ட் பண்ணணும் அல்லது ஆக்கப்பூர்வமாக ரியாக்ட் பண்ணணும். ஊடகங்கள் நல்ல முறையில் கொண்டு வந்திருக்கிறது, இருந்தாலும் இதை இன்னும் நல்ல முறையில் கொண்டு போகணும். சட்டம் ஸ்டாக்கிங் பின்னால் வருவதே அது மிகப்பெரிய குற்றம் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் அந்த சட்டத்தின் மூலமாக இதே மாதிரி இருப்பவர்களுக்கு கடுமையாக தண்டனை கொடுப்பதன் மூலமாக மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும். இதை விட முக்கியமான விஷயம் மனோதத்துவம். இந்த வயசுல இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவது என்பது இட்ஸ் பிசியலாஜிக்கல் மாற்றங்கள். அதை பேரண்ட்ஸ் உணர வேண்டும். அதற்காக இந்த போர்னோ சைட்ஸ், சமூக வலைத்தளங்கள், சினிமாக்கள் இதில் இருக்கக்கூடியதெல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதை கண்காணிக்கணும். ஏன்னா அவர்களை தடுத்து நிறுத்த மாட்டாங்க, அவங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நாம அதை சம்பந்தப்பட்ட பெற்றோர்களும் நண்பர்களும் ஆசிரியர்களும் சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகளும் இதை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யணும். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஹோலிஸ்டிக் அஃபேர். ஒரே நாளில் தனித்தனியாக ஒத்துணும் செய்ய முடியாது. ஹோலிஸ்டிக் விஷயங்கள். அதுக்காக தான் சொற்பொழிகள் வச்சிருக்கோம், நல்ல நல்ல சிந்தனைகளை தூண்டுகிற சொற்பொழிவுகள். இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கங்க குற்றங்கள் தடுக்காமல் நடைபெறுகிறது. எனவே இவை எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயமாக மாறணும். அவரவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து இந்த ஒரு விவாதம் ஒரு ஆக்கப்பூர்வமாக மாற வேண்டும். இனி எதிர்காலத்தில் வராமல் இருப்பது நல்லது, குறைவது நல்லது, ஒருவேளை நடந்தால் தடுப்பது நல்லது. இல்லை, இப்போ அந்த சுவாதி படுகொலை என்பது இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக இளம் பெண்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளணும். இந்த படுகொலை ஏன் நிகழ்ந்தது, அந்த இளைஞனுக்கும் இந்த இளம் பெண்ணுக்கும் என்ன அடிப்படையில் ஏற்பட்ட உறவு, எதனால் இந்த முடிவு ஏற்பட்டதெல்லாம் பார்க்குறப்போ தகவல் தொடர்பு தொழில்நுட்ப புரட்சி பல சாதனைகளை நிகழ்த்தியிருந்தாலும் பல விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இன்றைக்கு குடும்பம், பெற்றோர் தாய் தந்தையர் மத்தியில் வளர்கிற ஒரு இளம்பெண் நிறைய நேரத்தை தாய் தந்தையரோடு செலவழிப்பதை விட செல்பேசியில் நேரத்தை செலவழிப்பது, தாய் தந்தையருடைய கட்டுப்பாட்டுக்குள் வராத இளம்பெண்கள் செல்பேசியிலே மூழ்குவது அதுதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு உபகரணமாக மாறுவது. அதில் தாய் தந்தையர் அவர் கண்டிக்க முடியாத நிலை. இப்படிலாம் நிறைய வீடுகளில் கண்ட்ரோலே கிடையாது. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது செல்பேசி தான். அதில் தான் மூழ்கி இருக்கிறது. இரவு நேரங்களில் வெகு நேரம் தூங்காமல் செல்பேசியில் அந்த சேட்டிங்ன்றது செய்து கொண்டிருப்பது. இப்படி பல தீய விளைவுகளை இந்த செல்பேசி ஏற்படுத்துகிறது. அதனால் இந்த மாதிரி நடுத்தர குடும்பங்களில் பல பிரச்சனைகள், அதில் அது மாதிரி பிரச்சனைகள் அடிப்படையில் தான் இது போன்ற வன்முறைகள் நிகழ்வுகள் இப்படி போய் ஒரு விபரீதமான ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கு. இதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள அது ஒரு சாதனமாக பார்க்கணும். நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு சாதனமாக ஒரு செல்பேசி இருக்க முடியாது. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள முடியாது. இதெல்லாம் அடிப்படையில் பள்ளி பருவத்திலேயே நீங்கள் நிறைய மாரல் சயின்ஸ் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்கள் மன வலிமை உள்ளவர்களாக, துணிச்சல் உள்ளவர்களாக, இது மாதிரி ஒரு இளைஞன் பின்தொடர்ந்து வருகிறான், 10 நாள் 15 நாள்லாம் உடனடியாக காவல் நிலையத்தில் சொல்லி புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க அந்த பெண்ணுக்கு துணிச்சல் வரணும். அது சமூகத்தில் ஒன்றும் பாதிப்பு வராது. அந்த மாதிரி எடுப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் வராத காரணத்தினால இதை தடுக்க முடியாமல் கடைசியாக அதில் தன்னையே சிக்கிக்கொண்டு இன்றைக்கு தன் உயிரை பலியாக்கி இருக்கிறார். நம்முடைய குழந்தைகள்கிட்ட ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை பெற்றோர்கள் உணர்ந்தால் தங்களால் முடியலாம், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் மனோதத்துவ நிபுணர்களிடம் கவுன்சிலிங் போகலாம். அதற்கான ஒரு அமைப்பை அரசும் ஏற்படுத்தலாம். பள்ளிக்கூடங்கள், நிர்வாக இயந்திரங்கள் அவங்களும் அதை ஏற்படுத்தலாம். நிச்சயமா சமூகத்தின் அத்தனை கட்டமைப்புகளையும் செய்ய வேண்டிய மாற்றங்களாக தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.